இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எப்பவுமே எல்லா படங்கள்லயும் செகண்ட் பார்ட்டுக்கான லீடு செகண்ட் ஹாஃப்ல தான் வரும். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ஆரம்பத்துல குழப்பமா இருந்தாலும் போக போக நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். கரெக்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது ஓகே, இந்த போர்ஷன் அடுத்த பார்ட்டோட செகண்ட் ஹாஃப்ல வரும், இனிமே வரக்கூடிய செகண்ட் ஹாஃப் போர்ஷன் அடுத்த பார்ட்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரும்ன்ற ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கிளாரிட்டியும் நமக்கு கிடைக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஸ்கிரீன் பிளேவை கிட்டத்தட்ட பாகுபலி பேட்டர்ன்ல தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியே பல படங்கள்ல சும்மா சண்டை போட்டே கிடப்பாங்க. ஆனா இங்க ஒரு ஃபைட்டுக்கு முன்னாடியும் ரொம்ப லாங்கான வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அதை பார்க்கும்போது ஆடியன்ஸே டே நீங்க இப்ப சண்டை போடுறீங்களா இல்லையான்னு வெறியாகி கேட்கிற அளவுக்கு வெயிட் பண்ணி கேட்க வச்சு அதுக்கப்புறமா தான் வெறித்தனமான சண்டையை போடுவாங்க. அந்த அளவுக்கு ஆடியன்ஸோட பல்ஸை தெரிஞ்சு படம் எடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படம் பயங்கர எங்கேஜிங்கா இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது பார்க்குற ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை பொறுத்து தான். நீங்க அந்த டிராமா கூட கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா படம் உங்களுக்கு எங்கேஜிங்கா இருக்கும். அப்படி இல்லைன்னா படம் கொஞ்சம் லேக்கா தான் ஃபீல் ஆகும். ஆனா கண்டிப்பா போர் அடிக்காது. அதை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கான அந்த ஈகர்னஸே உங்களை படத்து கூட இழுத்துட்டு போயிடும்.